Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். அசதியா இராமல்னா நீங்க பிரயாசம் எடுப்பதை குறிக்கிறது. ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில் நினைச்சது நடக்கணும், காரியம் கைகூடி வரணும், ஒரு திருமணம் நடக்கணும், இந்த காரிய கடன் அடையணும், இந்த பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், நான் டெவலப் ஆகணும், இந்த காரியம் நடக்கணும், என் வாழ்க்கையில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நீங்கள் கம்முன்னு இருக்கக்கூடாது. அசதியாக இராமனா ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், பிரயாசம் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு பிரயாசம் எடுக்கணும். ஊழியங்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நடத்துகிற வழி எளிமையாக இருந்தால் கூட தேவன் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற திசை சரியாக இருந்தால் பொறுமையாய் சென்றாலும் தவறில்லை. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற காரியங்கள் அசதி இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்களை சரியாய் செஞ்சுட்டு நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது அதுதான் அசதி இல்லாத அந்த நிலை. நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீர்கள். ஓகேவா? ஹல்லேலூயா. ரெண்டாவது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும், ஹல்லேலூயா, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிற வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வாக்குத்தத்தனா ப்ராமிஸ், தேவனுடைய கர்த்தர் செய்வேன் போவேன் சொன்ன வாக்குத்தத்தங்கள். 8000 வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய், நீயும் அநேஜாலி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், பயப்படாத உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் வாக்கு. கர்த்தர் சொல்கிற ப்ராமிஸ். அவர் வாக்கு கொடுத்துட்டார். பைபிளில் 8000 ப்ராமிஸ் இருக்குன்றாங்க. அது வந்து தேவன் செய்வேன் போவேன் சொன்னது வச்சு நம்ம செயல்படுறதான் வாக்கு தத்துவம். நம்ம கேட்டு பார்ப்போன்றது இல்லை, அவர் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அந்த விசுவாச அந்த வாக்கு தத்தங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும், இங்கிலீஷில் எஸ், அவருக்குள்ளே, அதே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான். அவருக்குள்ளனா யார்? அது யார்? அது அவர் தான். அவருக்கு ஒருபொழுது நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அப்போ ஆமேன்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா வாக்கு தத்தங்களும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் தான். அங்கே தான் ஏன் நீங்கள் பஞ்சு வச்சிடுறீங்கன்றீங்க, பஞ்சு அங்கே கொண்டு வந்து வச்சிடுறீங்களே. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது? குறுக்கு வழியே இல்லை ஆண்டவருக்குள்ள. எல்லாம் நீதியின் பாதையில் நடத்துகிற. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். 23ஆம் சங்கீதத்தில் அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் மாற்று. எனக்கு விசுவாசம் இருக்கிறது. வாளாக்காமல் தலையாக்குவா. நீ வாளாவே இருந்துகிட்டு இருக்கு, தேவ சித்தம் இல்லை. ஒரு டைம் வரும் உன்னை தலையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு ஹெட்டு, தலைமை, ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை குறித்து விசுவாசம். அதான் இங்கே என்ன பார்த்தோம்? அசதியாக இல்லாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். வாக்குத்தத்தங்களை குறித்த விசுவாசத்தோடு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு நீங்கள், அதாவது அதை, இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். அதை சொல்லி நீங்கள் அதை விசுவாசித்து வாயால் சொல்கிறீங்களோ அல்லது சிந்தனையில் வைக்கிறீங்களோ, நீங்கள் சொல்லணும். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார், என் குறைவை நிறைவாக்குவார். இவர் சொல்கிறார்ல நம்ம யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் மாற பண்ணினார். அவங்க தீமை தான் செஞ்சாங்க, நீங்கள் தீமை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லலை. தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவன் அதை நன்மையாய் என் வாழ்க்கையிலே மாற பண்ணினார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன்,
குறைவை நிறைவாக்குகிற தேவன். எனக்கு பூரணமா விசுவாசம் இருக்கிறது. நிரப்புகிற தேவன், எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு, அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து நீங்க ஜெபிக்கணும். கடைசியா அடுத்தது நீடிய பொறுமையினாலும். சரி, அசதியா இல்லாம உற்சாகமா இருக்கிறேன், பிரயாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாசமா இருக்கிறேன், ஏன் அப்புறம் அந்த பொறுமையை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க? அங்கதான் விஷயம் இருக்கு. எவ்வளவு நாள் காத்திருக்கிறதுயா? கர்த்தருடைய டைம் வந்து ஒரே மூத்த போதகர் சொன்னார், முன்னாலேயும் இருக்காது பின்னாலே இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதில் தான் நம்ம தடுமாறிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். ஐயோ லேட் ஆகுத, சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அது தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் நோக்கி இருக்கிறதுன்னு சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரை, 123வது சங்கீதம் 2ஆம் வசனம். இதோ வேலைக்காரன் கண்கள் எஜமான் கை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரர்கள் எஜமானின் கை நோக்கி இருக்கிறது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அப்ப நீடிய பொறுமை, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபத்தை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அங்கே தான் விஷயம் இருக்குது. ஜெபத்தை, அந்த முயற்சியும் அந்த விசுவாசத்தையும் ஜெபத்தையும் விட்டுட்டாங்கன்னா பொறுமையாக எவ்வளோ நாள் வேணாலும் இருப்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, விசுவாசத்தோட உடனே நடக்கணும்னு நினைப்பாங்க. நானே எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசன திட்டத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப நாள் நடக்கலை. இப்பயும் இன்னும் நிறைவேற வேண்டிய தரிசனம் இருக்கிறது. நான் ஜெபத்தை விட்டுட்டேன். ஆவியானவர் எனக்கு சொன்னார், இல்லை நீ ஜெபம் பண்ணணும். அது நடக்கிற வரைக்கும், தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒரு காரியம் நடக்கலைன்னு விட்டுறக்கூடாது. யோவான் 1:12 வாசிக்கிறவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நம்ம ஆண்டுடைய பிள்ளை, ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒருத்தவங்க டிவியில் இந்த மாதிரி, ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய நோய், அந்த நோயை நான் சொல்லலை, டாக்டர்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்க, ஐயா பெரிய நோயினா அந்த ஒரு நோய் தான் உங்களை எல்லாருக்கும் தெரியும், கேன்சர் தான். சரி உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ண எனக்கு வந்துச்சு. எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? போயிட்டுருக்கோம். எவ்வளோ? 5 வருஷமாக போகிறேன். சரிம்மா. ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களா? இல்லைங்க ஐயா அப்படின்றான். 5 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறீங்களே, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலை? பதில் கிடையாது. ஏதோ அவங்களுக்கு நான் தடைன்னு தெரில. நான் சொன்னேம்மா, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் நீங்கள் அவருடைய பிள்ளைன்னு கணக்கு வரும், ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் வர மாதிரி. அப்போ தான் திருவிருந்து கொடுப்பாங்க சர்ச்சஸில், அதிகமான சபைகளில். அப்போ தான் ஹோலி கம்யூனியன் சர்வீஸ் இல்லை, ஹோலி கம்யூனியன் கொடுப்பாங்க, பரிசுத்த திருவிருந்து கொடுப்பான். திருவிருந்து கொடுத்தா தான் ஆண்டவர் வந்து என்னிலே நிலைத்திருக்கிறேன், நான் நிலைத்திருக்கிறேன். யோவான் 6 அதிகாரத்தில் இருக்குல்ல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிற, நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ தான் வெளிப்படுத்துகிற விஷயத்துக்கு, இதை வாசப்பட்டு கதவை தட்டுறேன், இந்த 2 வசந்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே வருவேன், நான் போஜனம் பண்ணுவேன், சாப்பிடுவேன்றார் ஆண்டவர். சாப்பிடுவேன்றார். நம்மோட உட்காந்து சாப்பிடுவாராம். என்னோட உட்காந்து யாராவது அது மாதிரி சாப்பிடுவாங்களா? நம்மளே ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்களோட உட்காந்து சாப்பிட்ற முடியுமா? ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தனி வேணும். நான் எங்கே போனால் கூட தனியாக கொடுத்துருவாங்க சாப்பாடு, சத்தம் படாமல் கடைன்னு சாப்பிட்டு கை கழுவி. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறோம். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது வந்து அதோடைய விஷயமே வேறு. நம்ம குடும்பத்தினர் ரொம்ப க்ளோஸ் தான், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நான் கதவை தட்டுறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே உங்கள் இருதய கதவுக்குள்ளே, நான் இருதயத்துக்குள்ளே வருவேன், நான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவேன்ற அந்த ஒரு ஃபெலோஷிப் அவர் கொடுக்குறார். க்ளோஸாக வராங்க, பொண்ணு அம்மா அப்படி வராங்க. எப்படி இருக்கும்? ரொம்ப எல்லா ரூமுக்குள்ளே வருவாங்க, கிச்சனுக்குள்ளே வருவாங்க, பீரோ திறந்து எத்தனை புடவை இருக்குன்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் நான் விட மாட்டேயா, நின்று பண்ணுறீங்களா? அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸ்
பாக்கெட் உள்ள எல்லாரும் கை விட்டுருவாங்களா? க்ளோஸ் தான் விடுவாங்க. அப்போ தேவன் நம்மோடு, அவர் க்ளோஸாக நம்மோடு, ஆவியான தேவன் நம்மோடு அவர் ஐக்கியம் வைத்து கொள்ள விரும்புகிறார். அதை சொன்னால் உங்கள்கிட்ட நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்போ தான் திருவிந்து கொடுப்பாங்க, கர்த்தர் சுகம் பரிபூர்ணமாக கூட நம்பிக்கையோடு நான் சொன்னேன். சரிங்க பாஸ்டர். அப்போ எத்தனையோ பேர் நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஃபெய்த் இருக்குது, விசுவாசம், ஞானஸ்தானம் எடுக்கல, ஏதோ ஒரு தடை அவங்களுக்கு வருது. ஞானஸ்தானம் அது கட்டளை, இயேசுவே எடுத்தார் ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் அந்த 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் அந்த போலீஸ்காரவங்க அவங்கள தொழுமரத்தில் மாட்டி அடித்த பொழுது அவங்க துதித்து பாடினார்கள், அற்புதம் நடந்தது. அங்கே அவன் உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள கால்களை கழுவி அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிறான். அங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு இருக்குது, அதில் இருக்குது தானே, அதில் அங்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள். நைட் நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கார் பவுல். அதுக்கு முன்னால் தான் அடித்தாங்க அவரை. அவன் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னா அதே அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றால் தான் திருவிந்து ஐக்கியம் கொடுப்பாங்க. அப்போ தான் கர்த்தருக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிறோம். ஆண்டவர் அறியாமல் வெளியில் இருக்க அதை விடுங்க. நான் சொல்ல சர்ச்சுக்கு வரவங்களுக்கு சொல்கிறேன், நான் சபைக்கு வரேன், 5 வருஷம் வர 10 ஒரு பேப்டிசம் எடுக்கிறது தடை அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ நம்ம சப்ஜெக்ட் பார்த்தோம், அசதியாயிராமல் விசுவாசம், நீடிய பொறுமை. சோர்ந்து போயிடாதீங்க, நீடிய பொறுமை. ஆனால் நீடிய பொறுமையாக நீங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க. என்ன முயற்சி பண்ணணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சியை பண்ணலாம், படிக்கிறவங்க படிக்கலாம், முயற்சி பண்ணலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படி ஜெயமோ. நம்ம எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தடை வர்றது வேற, ஆனால் கர்த்தருடைய பிளஸ்ஸிங் கிருபை இருக்கும். அதில் தடைன்றது வரும், தடையால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ நம்ம ஒர்க்கை என்ன நீங்கள் சோர்ந்து போயிட, ஏன் காரியம் அது மாதிரி உங்கள் காரியத்தில் எதாக இருக்கலாம், வேலை கிடைக்கலையா, திருமணம், பயப்படாதீங்க, ஊக்கமாக ஜெபிங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஏன்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். நீங்கள் மறிச்சிங்கன்னா மோட்சம் போகணும், இயேசு வரும்பொழுது எதிர்கொண்டு பறக்கணும், ராஜ்யத்தின் புத்திரர். ஆகவே தான் கர்த்தர் நீதியின் வழிகளில் அவர் நடத்துகிறார், குறுக்கு வழியில் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். அது வேறு வேறு சப்ஜெக்ட், டைம் கிடையாது. இதோட முடிச்சுக்குவோம். ஜெபம் பண்ணுவோமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எடுத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்தில் ஏசப்பாடைய நாமத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் பிதாவே. பாடி உம்முடைய துதிச்சோம். இந்த நாளிலே உடைய வசனங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி, எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்தவரை ஆசீர்வதி, ஆவிக்குரிய உன்னத பொருளாதார சரீர பிரகாரமான சகலவித ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதி, வியாதியை விலக்கும், அப்பன் தண்ணீரை ஆசீர்வதி, குடும்பமாய் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினாலே மூடும். எல்லா தீய வல்லமையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி கட்டுகிறோம், ஜெயம் எடுக்கிறோம். வாரம் முழுவதும், மாதம் முழுவதும், வருஷம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும் ராஜா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட கிருபைகளை தாரும் ராஜா. பரலோக தகப்பனே இயேசு ராஜா, மாட்சிமின் பரிசுத்த ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், கணம், துதி, மகிமை, மாட்சிமை, புகழ்ச்சி ஏறெடுக்கிறோம். நீ தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கணம், துதி, மகிமைகளும் ஏறெடுக்கிற ஏசப்பா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. சேராபின்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா
ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.